வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்புக்கு வந்துடும். இப்போ இந்த செவ்வாய் தசை நடக்குது கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. 7ஆம் இடத்துல சனி பகவான். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவான். இந்த 2025 சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது மீனராசிக்கான பிறகு வக்கரகதியிலிருந்து கும்பராசிக்கு திரும்ப மீனராசிக்கு போனார். மீனராசியில் வக்கர நிவர்த்தியானார். இப்போ தான் முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார். 7ஆம் இடத்தோட பலன்கள். சமீப காலமாக 2023 இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய தசை சரியில்லாத நபர்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. தசைன்னாக்கா அது யோக தசையாக இருந்தாலும் சரி, அவயோக தசையாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுது. சனி பகவான் எப்பவுமே 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இது ஒரு 7.5 வருஷங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது. கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத விட தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டுமே. அதனோட அடிப்படையில் 2023 கும்பராசிக்கு வந்த பிறகு, அதாவது 2024 எடுத்துக்கலாம். 2024 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. ப்ராப்ளம் மீன்ஸ் என்னென்னா, வேலை ரீதியாக நிறைய ப்ராப்ளம், தொழில் ரீதியாக கடன் பிரச்சனைகள், அது மாதிரி தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வயது ரீதியாக நம்ம தசாபுத்தி பார்த்தோம்னா, இளம் வயசுலேருந்து பார்ப்போம். 16 வயசுலேருந்து 20, 22 வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் செவ்வாய் தசையை எடுத்திருக்கிறேன். செவ்வாய் இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். கன்னிராசிக்கு நன்மை செய்யாத கிரகம். இது 7ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வரும்போதோ இல்லை 6ஆம் இடத்துல வரும்போதோ ஒரு சில நெகட்டிவான ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அதாவது மனசு ரீதியாக மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம், படிப்பில் ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் சனி பகவான் அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. இப்போ 2025 சனி பகவான் பயிற்சியான பிறகு இப்போ வக்கரகதியில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரகதியில் அதாவது அந்த ஜாதகத்தில் வக்கரத்தில் இருந்தார்னா சனி பகவான் இப்போது நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பகவான் மீன ராசியில் நிரந்தரமான ஒரு பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு படிப்பு ரீதியாக யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். படிப்பு நல்லாவே இருக்கும். இந்த இளம் வயசில் பெருசாக தசைகளில் கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா இது அஷ்டமாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட தசைகள் மட்டுமே ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அது கூட இப்போ சால்வ் ஆகிடும். இந்த மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த ராசிக்கு ராகு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னா இருக்கிற இடத்த பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த வீட்டதிபதி யோகாதிபதியாக இருந்தால் மட்டுமே இந்த ராகு பகவானுடைய தசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு சனியோட வீட்டில் உட்காந்துருக்கும், ஒரு சில பேருக்கு குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கும். இந்த ராசிக்கு சனியும் குருவும் நன்மை செய்வார்களா அப்படின்னாக்கா,
குரு நன்மை செய்யாது, சனி நன்மை செய்யும். ஆனால் 6ஆம் இடத்துல உட்காந்தா அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது. என்ன ஒன்று, இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது வெளிநாடெல்லாம் போயிருக்கலாம். ஒரு சில பேர் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்பு அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பார் சனி பகவான். அது வந்து இந்த 2 இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு ஆகாத இடம் அப்படின்னாக்கா, ரொம்ப அதாவது மோசமான இடம் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு. அந்த வீட்டில் இருந்து தசை பண்ணவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். எது எப்படியா இருந்தாலும் சரி, அந்த வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமாக இருக்கணும். சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, சுபரோட இடத்துல இருந்து, இந்த ராகு பகவானே சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் மட்டுமே, இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டுமே நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது நிறைய பேர் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. 2024 இருந்து நிறைய பேருக்கு வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்தது. அது ஏன்னாக்கா சனி வந்து 6ஆம் இடத்துல போயிட்டார். அதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை தேடி இருப்பீங்க, வேலை கிடச்சிருக்கும், வேலையில் போய் உட்காந்துருக்கலாம். டக்குன்னு அந்த வேலை வந்து பிரச்சனை ஆயிருக்கும். அது வந்து 2024க்கு பிறகு 24 இருந்தே எடுத்துக்கலாம். 23ல் சனி பகவானுடைய பயிற்சி 6ஆம் இடத்துக்கு ஆட்சியாக போனார். 24 அதாவது இப்போ சனி பயிற்சியாகி இதை 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் கழிச்சு தானே நிரந்தரமான பலன்களை கொடுக்குறார். அது மாதிரி கும்பராசிக்கு போயிட்டு 23ல் சனி பயிற்சியாகி கும்பராசிக்கு போயிட்டு 24ல் அந்த வக்கரமெல்லாம் வக்கர நிவர்த்தியாகி ஸ்டடியான பிறகு தான் 24ல் இருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துது. அது யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு. பாதிப்பு மீன்ஸ் என்னன்னாக்கா, மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் கர்ம அடிப்படையில் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்காரு அப்படின்றது அர்த்தம். அப்போ தசை சரியில்லாத டைமில் யோக தசைகள் நடந்தால் யோகத்தை கொடுத்துரும். எல்லாருக்குமே இந்த கன்னிராசியில் கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. யோக தசை நடக்கிறவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கு. அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த ராகு பகவான் தசை, அதாவது வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, அதாவது கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சனியோட பார்வையில் படும்போது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த வேலை வந்து தடங்களாயிருக்கும். 24 இல்லை 25ல் கூட ஒரு சில பேருக்கு இந்த வக்கர காலங்களில் கூட அந்த வேலை போயிருக்கலாம். இது வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆனால் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகி இப்போ வந்து மீனராசியில் நிரந்தரமான பலன்கள் 7ஆம் இடத்தோட பலன்கள் இப்போ தான் கொடுப்பார். இப்போ வேலை கொடுப்பார். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கொடுப்பார். வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இது மாதிரி சம்பள உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கும், இப்போ கிடைக்கும். இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன். தசாபுத்தி ரீதியாக ராகு எங்கே இருந்தாலும் இருக்கட்டும். ஒரு சில பேருக்கு வந்து ராகு கஷ்டத்தையே கொடுத்துருந்தா கூட ஒரு நல்ல பலன்களை கன்ஃபார்மாக கொடுத்துரும், ஏதோ ஒரு வகையில் கொடுத்துரும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது நான் 20 to 38 வரைக்கும் எடுத்திருக்கேன். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். இப்போ கடன் அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு நாள் வந்து நல்லா இருக்கும் தொழில், அதாவது ஒரு மாதம் நல்ல வருமானம் வரும், ஒரு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா டல்லாக இருக்கும். இந்த ரொட்டேஷன் இருக்குது இல்லையா, இது ஒன்று. கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் போயின்னு இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மைனஸில் இருக்கும். வருமானம் வராமல் அந்த லெவலுக்கு இருக்கும். நிறைய குறைபாடுகளை கொடுத்துருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஏன்னா 2024 தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அதனால் இது வரைக்கும் எப்படி இருந்ததோ, ஆனால் இதன் பிறகு இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது குருவுடைய வீடு, குரு நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு குரு பார்வைப்படக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ திருமணம்லாம் கூடி வந்துடும், பிரச்சனைகள் இல்லை. என்னதான் இருந்தாலும் இந்த 27 to 31க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வரும். 27க்கு முன்னாடி 24, 23 இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து குரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும். இல்லைன்னா தடையை கொடுத்துனே இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த திருமண ரீதியாக, அதாவது திருமணம் பண்ணவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கணவன் மனைக்குள்ளே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அருமையாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் குடும்ப சூழல்லாம் பெருசாக கெடுக்காது. இந்த ராகு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம்னாக்கா ராகு தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, இது எல்லாமே வந்து சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். இதில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்க. இப்போ வேலை தேடி இருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். சமீப காலமாக, அதாவது 2025 வேலை போனவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வேலை இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக இந்த மார்ச் ஏப்ரலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் வந்து இந்த புதனுடைய வீட்டுக்கு பாதகாதிபதி. அதாவது
4ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு வந்து வேலையை கொடுக்கறது. இப்போ 4 வந்து இப்போ இவர் ஆட்சியாக இருந்தார்னு வச்சுங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை வந்து வேற எங்கேயாவது இருந்தாலும் ஒரு நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா குருதசை மட்டும் இல்லை வேலையே நல்லா இருக்கும், வேலை எப்பவுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த குருதசை சரியில்லைன்ற பட்சத்தில், அதாவது இந்த குருதசைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குருதசையில் சமீப காலமாக, அதாவது 2024 பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் வரும்போது 24 எண்டு இந்த 25 ஃபுல்லாக அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த காலகட்டங்களில், ஏன்னா பூரட்டாதி அப்படின்னாக்கா குருடைய நட்சத்திரம், ராசிக்கு 4, 7 திருமண வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இன்னொன்று வேலை பிரச்சனை கொடுத்துருக்கு. அந்த வேலை பிரச்சனை இப்போ தீர்வுக்கு வரும். ஏன்னா இப்போ வந்து உத்திரட்டாதியில் இருக்க சனி வந்து இந்த வருஷம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வருஷமாக அமையும். இப்போ இந்த கன்னிராசிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துலேருந்து முழுமையான பலன்களை இப்போ தான் கொடுக்க போகிறார். இனிமேல் உங்களுக்கு வந்து வேலை ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேலை ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு, திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் கொடுத்த நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்காது, நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி கடன் பிரச்சனை, தொழிலில் யாராருக்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனை இருந்தோ, மணி லாக்காக இருந்தால் அந்த மணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அநேகமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்கும். உடல்நல தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியராகவும், மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க. சனி தசை முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் இப்படி பிரித்து சொன்னால் கூட இதில் சனி தசை சனி புத்தியெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகள். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் 10 வருஷம், அதாவது சனி தசை சுக்கிர புத்தி வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை செஞ்சிடும். சூரிய புத்திக்கு பிறகு 9 வருஷங்கள் இருக்கு இல்லையா, அது நன்மை செய்யாது. அது நன்மை செய்யாத அமைப்பில் இப்போ கூட நீங்கள் சென்ற பகுதியில் இருந்தால் கூட, இல்லை சார் எனக்கு வந்து சூரிய புத்திக்கு முன்னாடி தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, சனி பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லை. 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறை ஸ்தானத்தில் இருக்கும். அதாவது நல்ல நட்சத்திரமே இருக்காது, சுபகிரக நட்சத்திரமாக இருக்காது உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி இருந்தால், இல்லை வக்கரமாக இருந்தால் 2024 உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சனி தசை அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கோம், உங்களுக்கு அருமையாக போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கோம். ஆனால் 2024 பிறகு உங்களுக்கு வேலையிலும் பிரச்சனை வச்சுருக்கோம், தொழிலும் பிரச்சனை வச்சுருக்கோம், இன்னொன்று கடன் பிரச்சனை நிறைய கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே சனி வந்து 6ஆம் இடத்துல வந்து எப்போ உக்காஞ்சாரோ அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு 2024 சனி தசை நடக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துது. இது வந்து வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே இப்போ வந்து மாறும் ஓரளவுக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னன்னாக்கா, இது வந்து நிரந்தரமாக மீன ராசியில் இருந்து பலன் கொடுக்க போகிறார். இதுக்கு முன்னாடி வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி ஒரு குழப்பத்திலே இருந்தது சனி பகவான். அதனுடைய பவர் வந்து நமக்கு பூமிக்கு வரல, அதாவது வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கல. அப்போது இப்போ நிரந்தரமாக இருக்கிறதுனால, நிரந்தரமான இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வக்கரகதி ஆனால் கூட மீனராசியில் தான் வக்கரகதி ஆவார். மீனராசிக்கு உண்டான பலன்களை தான் கொடுப்பார். அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தோட பலன்களை தான் இந்த சனி பகவான் கொடுப்பார். இப்போ நிரந்தரமான பலன்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், கடன் பிரச்சனைகள் தீரும், பணம் வரணும் அப்படின்னாக்கா இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா, அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் செக் பண்ணிங்க. எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு அப்படியே போகும், நல்லபடியாக போகும், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து குடும்ப விஷயத்துலேயும் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு குடும்ப பொருளாதார விஷயம், அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாற்றிங்க, முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முயற்சி பண்ணி மாற்றுங்க. எதுக்குமே வந்து வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க வீட்டுக்குள்ளே. குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசிக்கு வந்து புதன் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே உட்காரோன்னாக்கா 5ஆம் இடத்தோட உட்காரும். உங்கள் ராசிக்கு 5, 6 இது மாதிரி இடத்துல, இன்னொன்று 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இதுமாரி தான் தசை நடத்தும் உங்களுக்கு கடைசி காலத்தில். இது வந்து வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், உங்களுடைய குடும்ப சூழல் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதன் தசை அப்படி தான் இருக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் கெடுக்காது. கடைசியில் வரக்கூடிய தசை அப்படின்னா, வயசான காலத்தில் வரக்கூடிய தசை அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு வேலை அமையும், ஒரு தொழில் அமையும், ஒரு பொருளாதாரத்தில் நல்லா இருப்பாங்க, இப்போ குடும்ப சூழல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து சொத்து சம்மந்தமான கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போது வழக்குகள், அதாவது வழக்குகள் எதுவாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். சொத்து வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். கடைசி காலத்தில் அந்த சொத்து பிரிக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏதோ உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசையாக இந்த புதன் தசை அப்படிங்கிறது அமையும்.
இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக 7ஆம் இடத்துல சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பகவான் நிரந்தரமான பலன்கள், அதாவது இதன் பிறகுதான் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுப்பார். நன்றி.